வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Xylem. Myself Anish, I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம நீட் 2026 ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா நீங்க இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இங்க நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸா இருக்கலாம், சில ரிப்பீட்டர்ஸா இருக்கலாம், சில ரீரிப்பீட்டர்ஸா இருக்கலாம். இட்ஸ் ஃபைன். பட் இப்போ உங்க மைண்ட்ல நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும். பட் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்ச நேரம் நாள் தான் இருக்கு. இந்த கொஞ்ச நாள்ல என்னால கம்ப்ளீட் பண்ண முடியுமா, கம்ப்ளீட் பண்ணிடுவேனா, ஸோ அதுக்குள்ள எழுதி பாஸ் பண்றதுக்கான லக்கு என்கிட்ட இருக்குமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் ஈவன் ஒருவேளை சிலர் உங்களை கூடவே இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆனாலும் நீங்க மைண்ட்ல என்ன நினைப்பீங்க, அவனுக்கு என்னப்பா லக் இருக்கு, ஸோ லக்கில் ஏதோ ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறத நினைப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கீப் இட் இன் யோர் மைண்ட்ஸ். நீங்க போர்டு எக்ஸாம் மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. இங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால நீட் எக்ஸாம் எல்லாம் குவாலிஃபையே ஆக முடியும். நாட் ஓன்லி நீட் எக்ஸாம், ஈவன் ஜேஇ எக்ஸாம் ஆல்சோ. உங்களுக்கு விஷயம் தெரியலைன்னா கண்டிப்பா உங்களால வெறும் இந்த லக்கை வச்சு பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா லக்கை வச்சு இங்க எதுவும் நடக்காது. காரணம் என்னன்னா, இந்த இந்த எக்ஸாமை பொறுத்தவரை இங்க நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, நீங்க பாட்டுக்கு ரவுண்ட் அப் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? டெஃபினட்டா அது நெகட்டிவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் ரொம்ப அதிகம். மோர் தென் 75%. ஓகே, 75% பக்கத்துல என்ன ஆகும், நெகட்டிவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். சரியா? ஸோ -1 தான் 70%, 75% கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ல நீங்க லக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. இஃப் யூ நோ சம்திங், யூ கேன் கெட் மார்க்ஸ், யூ கேன் குவாலிஃபை த எக்ஸாம். இஃப் யூ டோன்ட் நோ எனிதிங், டெஃபினெட்லி யூ கான் குவாலிஃபை. தட்ஸ் அல்டிமேட் மந்த்ரா அபவுட் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இங்க நீங்க லக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கவே பார்க்காதீங்க. சரி சார், சார் அந்த பையன் இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே ஃபாஸ்டா படிச்சு முடிச்சுட்டான், நிறைய மார்க் எடுத்துட்டான் அப்படின்னு சில பேர்த்த நீங்க வேணா என்ன பண்ணலாம், காயின் பண்ணலாம். எஸ், ஸோ தீஸ் ஆர் த பர்சன். பட் அவங்க எப்படி அவங்களால கொஞ்ச நாட்கள்லயே நிறைய கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு அண்ட் உங்களால ஏன் முடியல? இதுக்கான விஷயத்த, ஓகே, இதுக்கான முக்கியமான சில ரீசன்ஸை இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ செஷனுக்கு போதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் யார் நம்ம போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் பிகின். எஸ், இங்க நீங்க பாத்துட்டீங்கன்னா இங்க எல்லாருக்குமே காமனான ஒரு கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் 2026, ரைட்? ஸோ அந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணணும், எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும், எம்பிபிஎஸ் ஆகணும், ரைட்? சரியா? ஸோ இப்போ இது உங்களோட கோல்னா இது அச்சீவ் பண்றத ஓவர் நைட்ல உங்களால அச்சீவ் பண்ண முடியாது, ரைட்? இட்ஸ் நாட் அ கேம்பிளிங். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களால பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு பிளான் ப்ராப்பர்லி. என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்து வைக்கணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க கூடாதுங்கிறத நீங்க முதல்ல ப்ராப்பரா செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பிளான் பண்ணணும், ரைட்? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பார்த்தீங்கன்னா தெரியும், யுவர் ட்ரீம் ரேங்க் டிசர்வ் மோர் தென் அ சான்ஸ், இட் டிசர்வ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ சும்மா ஒரு குருட்டாம்போக்குலன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல குருட்டாம்போக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குருட்டாம்போக்குல எல்லாம் இங்க உங்களுக்கு ரேங்க் மார்க் எல்லாம் வராது. நீங்க ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க ஒரு எக்ஸாம் நீங்க அப்ரோச் பண்ணா மட்டும்தான் நீங்க நினைக்கிற மாதிரி மார்க்ஸ் அண்ட் ரேங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ ஹாவ் டு என்ஜினியர் யுவர் சக்சஸ், ரைட்? சரிதானே? ஸோ சும்மா ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த மார்க்ஸோ ரேங்கோ கிடைக்காது. யூ ஹாவ் டு பிளான் ப்ராப்பர்லி. நவ் இங்க லக், நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த லக்குங்கிறது விஷயம் இருக்கு, இந்த லக் இருக்குது அப்படின்னு. நோ, லக் இட்ஸ் நோ. ஸோ ஒரு பையன் உங்களை விட நல்ல மார்க் எடுக்கிறான் அப்படின்னா டெஃபினட்டா he is putting his max. ஓகே, அவர் தன்னோட எஃபர்ட்டை மேக்ஸிமம் போடுறாரு. அப்படி இல்லை அப்படின்னா அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றாருன்னு அர்த்தம். நீங்களும் படிக்கிறீங்க, ஈவன் அந்த பையனை விட நீங்க அந்த பையனை விட நல்லா நீங்க படிக்கிறீங்க, பட் ஸ்டில் அவர் வாங்குற மார்க் உங்களால வாங்க முடியல. இதுக்கான காரணம் சிம்பிள், ஒரே ஒரு லைன் தான். என்னன்னா, அவர் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணி எது ஹை வெயிட்டேஜா கேட்டிருக்காங்க, எது ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்காங்க, அண்ட் இதுல இருந்து கேள்வி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அவர் அதை படிக்கிறாரு. பட் நீங்க என்ன படிக்கிறீங்க, சிலபஸ் எடுக்கிறீங்க, சிலபஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஃபினிஷிங் பாயிண்ட் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டா அவருக்கு தான் மார்க்ஸ் அதிகமா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ், நீங்க தான் எஃபோர்ட் அதிகமா போட்டிருக்கீங்க. ஸோ எப்பவுமே ஒரு எஃபோர்ட் மட்டும் பெர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்காது.
ஈவன் பிசிக்ஸ்ல ஒரு தியரம் இருக்கு, என்னது, செவுர் இருக்கு, செவுத்து மேல ஒரு ஃபோர்ஸை நீங்க அப்ளை பண்றீங்க. ஓகே, அப்ளை பண்ணி செவுத்தை நகர்த்த ட்ரை பண்றீங்க. பட் செவுர் எக்காரணத்தோடு நகராது. அக்கார்டிங் டு பிசிக்ஸ் நீங்க ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா அங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கல. பட் என்ன, உங்களோட எனர்ஜி அங்க எவ்வளவு ஸ்பெண்ட் ஆயிருக்கும். கரெக்ட் தானே? நீங்க எனர்ஜி போட்டிருக்கீங்க, பட் அங்க ஒர்க் நடக்கல. இதே லாஜிக் தான் இங்கேயுமே. சிம்பிளா நீங்க வெறும் சிலபஸை மட்டும் எடுத்து உட்காந்து ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் வரைக்கும் சிலபஸை மட்டும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெறுமனே ஒரு செவுத்து மேல ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, செவுர் மூவ் ஆகாது. செவுர் மூவ் ஆகலைன்னா அங்க ஒர்க் நடக்கல. ரைட்? ஸோ இதே இது நீங்க ப்ராப்பரா ஸ்மார்ட்டா நீங்க ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். இதுல இந்த இடத்துல நீங்க ஃபோர்ஸ் பண்ணா அங்க மூவ்மெண்ட் நடக்கும், மூவ்மெண்ட் நடந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் நிக்குது, காரை நீங்க உந்த ட்ரை பண்றீங்க. டெஃபினட்டா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் 2 நாள் உந்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அது மூவ் ஆகும். பட் நீங்க வெறும் செவுத்துல உட்காந்து ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஸோ இந்த வித மைண்ட்ல கண்டிப்பா நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். போர்டு எக்ஸாம் பிரச்சனை கிடையாதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து முடிய வரைக்கும் ஓரளவு படிச்சாச்சுன்னா உங்களால ஒரு 80% மேல மார்க் எடுத்துட முடியும். ஈவன் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தாலும் சரியா. பட் இங்க அப்படி கிடையவே கிடையாது. இங்க யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ரீவியஸ் இயர்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா எடுத்து சால்வ் பண்ணி தான் ஆகும். Otherwise you are losing your marks, you are losing your ground. Okay, so make it simple and smarter. Okay, work கொஞ்சம் ஒழுங்கா ஸ்மார்ட்டா பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ சிலபஸ் எல்லாத்தையும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு தான் நான் இங்க வந்து ஒன்னொன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நான் கொஞ்சம் சால்வ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்காம, பேரலா ஒரு டாபிக்ஸை படிக்கிறீங்க, அது ரிலவெண்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அண்ட் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அது ரிலவெண்டா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ரெஃபர் பண்றீங்க. அண்ட் இந்த ரெஃபரன்ஸை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, ஓகே இந்த சாப்டர்ல இந்த பார்ட்ல அதிகமா கேட்டிருக்காங்க, ஸோ அந்த டாபிக்ஸை நான் இன்னும் ஃப்ரீக்வெண்டா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படி நீங்க எப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் நடக்கும். ரைட்? ஸோ தட்ஸ் அ ரியாலிட்டி. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பிளான் இருக்குல்ல, இந்த ப்ராப்பரான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பிளான். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் பிளானை உங்களால மேக் பண்றதுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? எஸ், இட்ஸ் தேர். ஓகே, நம்மளுடைய ஜைலத்துல நம்ம லான்ச் பண்ணக்கூடிய ஜைலம் பிரீமியர் லீக்னு சொல்லக்கூடிய கிராஷ் கோர்ஸ் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸா வச்சு கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த டைம்ல எது பண்ணணும். இப்போ உங்களுக்கு less than 150 days தான் இருக்கு. இந்த less than 150 daysல நீங்க எவ்வளவு விஷயத்த ஹைலி கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க படிக்கணும். 81 சாப்டர் இருக்கு. 81 சாப்டர்ல எல்லாமே உங்களுக்கு படிக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. 81 சாப்டர்ஸையும் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. பட் அந்த 81 சாப்டர்லையுமே இம்பார்ட்டண்டா ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஒரு 100 டாபிக்ஸ் இருக்கும். அந்த 100 டாபிக்ஸை நீங்க ஹைலி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடியும். 80% of questions always asked in 20% of the subjects. இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தாரக மந்திரம். எஸ், 80% of questions only comes from 20% of the chapters. I'm not joking, it's serious. இது நீட்டுக்கு மட்டும் கிடையாது, என்டையர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதான் உண்மை. 20% டாபிக்ஸ்ல இருந்தா மோஸ்ட் ஆஃப் 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால நீங்க இந்த ஜைலம் பிரீமியர் லீக்ல நம்ம கரெக்டா அந்த 20% டாபிக்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இந்த கம்மியான டைம்ல மேக்ஸிமம் மார்க்ஸை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு டைரக்ஷனை ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரோல் தான் இங்க எங்களுடைய ஜைலம் பிரீமியர் லீகோட அல்டிமேட்டான ஒரு கோல். சரிதானே? எஸ், 3ஆம் தேதி உங்களுக்கு நீட் எக்ஸாம் இருக்குன்னா அந்த நீட் எக்ஸாம் போகும்போது வெறும் எதுவுமே தெரியாம எம்டி மைண்டடா போகாம ஒரு 80% கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்றதுக்கான ஐடியாஸோட நீங்க போறது எவ்வளவு நல்லா இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அதை தான் இந்த மாதிரி ப்ரீமியம் லீக். ஓகே, ஸோ இந்த லீக் கொடுக்கக்கூடியது. அடுத்து நீங்க பாக்குறீங்க, எஸ், ஓகே, ஸோ இந்த ஜைலம் பிரீமியர் லீக்கான கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், டோன்ட் ஃபர்கெட், கீழே இருக்கக்கூடிய ஓகே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. சரி, தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஜைலத்தோடைய அந்த ப்ரீமியம் லீகோட கிராஷ் கோர்ஸ். ஓகே, இந்த கிராஷ் கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு செஷன்ஸ் கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். டெய்லியுமே உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ் கிடைக்கும், தென் வீக்லி எக்ஸாம்ஸ் இருக்கும், மந்த்லி ஒரு எக்ஸாம்ஸ் போடுவோம், மாடல் எக்ஸாம்ஸ் இருக்கும், மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பியரோட ஃபீச்சர்ஸ். அண்ட் இதுக்கு கூடவே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எண்டு கேம் பேட்சோட ஆக்சஸ் கிடைக்கும். எஸ், நம்ம ஜனவரியில் எல்லாமே உங்களுக்கு
லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ங்கிற மாதிரி ஒரு எண்ட் கேம் சீரிஸ் நம்ம லான்ச் பண்ணுவோம். அதுவுமே பெய்டு பேட்ச் தான். இதோட ஆக்சஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். தென் ஜைலத்தோடைய டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் ஆஃப்லைனில் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதணும்னாலும் அதோட ஆக்சஸுமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சரியா? காட் இட்? சரி, அடுத்து ஃபுல் டாபிக் மார்க் டெஸ்ட், இதுவுமே உங்களுக்கு எலிஜிபிள் தான். சரிப்பா, இந்த எக்ஸ்பிஎல் நான் சொல்றேன் இல்லை, இந்த எக்ஸ்பிஎலோட ரிசல்ட். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்? ரிசல்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு பிளான் இருக்கணும்ல. எந்த ஒரு விஷயத்தையும் பிளானே இல்லாம பண்ண முடியாதுல்ல. அப்படி எக்ஸ்பிஎலோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ரூட்டை காட்டுறது. போர்டு எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க, ஃப்ரெஷர்ஸா இருப்பீங்க, ரிப்பீட்டர்ஸா இருப்பீங்க. பட் லாஸ்ட் மினிட்ல இந்த ஃபியூ டேஸ்ல நீங்க எவ்வளவு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு அனலிட்டிக்ஸ் பேசிஸ்ல உங்களுக்கான ஒரு ரோட்வேயை காட்டி கொடுக்குற ரோல் தான் ஜைலம் பிரீமியர் லீகோடது. சரியா? சரி, அடுத்து எதாவது இம்பார்ட்டன்ட் இன்டெலிஜென்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸாம்ல அப்ளை பண்ணலாம். தென் ஸ்மார்ட் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராக்டிஸ். ஃப்ரீக்வெண்டா இதுவரைக்கும் எந்தெந்த டாபிக்ஸ்ல அதிகமா கேள்வி வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் அ குவாலிட்டி அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ், குவாலிட்டியான ப்ராக்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி தட் கம்பவுண்ட்ஸ். என்னன்னா ப்ராப்பரா நீங்க வீக்லி எக்ஸாம்ஸ், மந்த்லி எக்ஸாம்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் இது எல்லாமே நீங்க எழுதிட்டு இருக்கும்போது யூ ஹேவ் அ கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு என்ன கொடுக்கும்? டெஃபினட்டா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்கம்மை கொடுக்கும். சரிதானே? எஸ். ஸோ லாஸ்டா இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யுவர் ரேங்க் பிகம் அண்ட் அவுட்கம், நாட் அ கேம்பிள். ஓகே, ஸோ நீங்க போடுற எஃபர்ட்ல தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமே தவிர சும்மா கண்ணை மூடிக்கிட்டு அம்பு எறிஞ்சாச்சுன்னா மாம்பழம் விழுந்துடும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் கிடையாது. சரியா? யூ ஆர் டூயிங் யுவர் எஃபர்ட். சரியா? சும்மா இப்ப நம்ம கதைகளை கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா அர்ஜுனன் வந்து கண்ணை மூடிக்கிட்டு அம்பறிவாரு, அம்பறிஞ்சதும் மரத்துல இருக்கக்கூடிய பழம் வந்து விழுந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த கண்ணை மூடிக்கிட்டு அவர் அம்பு எறியறதுக்கு எவ்வளவு வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு, அவர் எவ்வளவு தூரம் தூங்காம முழிச்சுக்கிட்டு உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு, அது இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. எஸ், கண்ணை கட்டிக்கிட்டு அவர் எடுக்கிறாரு, அம்பு விடுறாரு அப்படின்லாம் பாக்குறீங்க. பட் அதை அந்த ஒரு லெவலை, அந்த லெவல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்றதுக்கு அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கணும். அதை போட்டாதானே அந்த இடத்துல போய் நிக்க முடியும். அதை இங்க யாருமே பாக்குறது இல்லை. ஸோ நமக்கு டக்குன்னு ரிசல்ட்டை மட்டும் பார்த்ததும் ஏதோ லக்கு கேம்பிள்ன்ற மாதிரி இருக்கும். நோ, நாட் எக்ஸாக்ட்லி. தே ஆர் புட்டிங் தேர் மேக்ஸிமம் எஃபர்ட் and they are receiving the credit from that effort. Okay, so நீங்க எஃபர்ட் போடணும், போட்டாதான் அதுக்கான கிரெடிட் ஃபியூச்சர்ல கிடைக்கும். நெக்ஸ்ட், சரி, ஸோ எக்ஸ்பிஎல், ஓகே, ஜைலம் பிரீமியர் லீகோட ஸ்பெஷாலிட்டிஸ் தான் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஒன்னொன்னா. ஸோ ஹியர் நவ் இந்த எக்ஸ்பிஎல் உங்களுடைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸா இருக்கும்ல, நீங்க பண்ணக்கூடிய இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், அதை சார்ட் அவுட் பண்றதுக்குமே என்ன வச்சிருக்குன்னா நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்கோம். நீங்க உங்களுடைய சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, அந்த சொல்யூஷன்ஸை அனாலிசிஸ் பண்ணுவாங்க. நீ என்னென்ன எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸை நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் எந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆப்ல சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்ஸையுமே நம்ம சாஃப்ட்வேர்ஸ் அனாலிசிஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கான ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கிறத இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஒரு டேட்டாவா போய் சேரும். ரைட்டா? ஸோ எவ்வளவு நேரம் நீங்க கிளாஸை கவனிச்சிருக்கீங்க அதுக்கான டேட்டாஸுமே இருக்கும். ஓகே, அதை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல எல்லாமே நம்ம டீச்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் த, நீங்க எவ்வளவு விஷயத்த நீங்க கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதும் நம்மளால முடியும். இந்த பேட்ச்ல பாசிபிலிட்டி இருக்கு. சரியா? நெக்ஸ்ட், டாப்பர் ஆர் இன் லக்கி, தே ஆர் இன்டென்ஷனல். எஸ், இது ரொம்ப ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இங்க எதுவுமே லக்கில் எதுவும் நடக்காது. நீங்களா ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணாதான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம், நம்ம ஜைலம் பிரீமியர் லீக் வந்து இட்ஸ் அ சிஸ்டம். இந்த மாதிரி இன்டென்ஷனலா ஒர்க் பண்ண ரெடியா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவங்களுடைய பாத்வேயை இன்னும் ஓகே போற ஸ்பீடை அதிகப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கோர் தான் இந்த ஜைலம் பிரீமியர் லீக். ஸோ ஹியர் இப்போ நம்ம ஜைலத்துல நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ரிசல்ட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது ரொம்ப கம்மியா ஒரு எத்தனை, இங்க ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவா நிறைய ஸ்லைட்ஸ் போக வேண்டாம்னு சொல்லி டாப்ல இருக்கக்கூடிய சில 7 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம இங்க போட்டிருக்கிறோம். ஹோப் யூ நோ தட் நீட் 2025 எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னு. பட் அந்த எக்ஸாம்லயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 600க்கு மேல மார்க் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் மோர் தென் 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் சீட்ல வாங்கிட்டாங்க. எஸ், ஆல்ரெடி கம்மியாக தான் சொல்லிட்டு இருக்கேன். மோர் தென் 500க்கு பக்கத்துல இருக்கும்.
மெடிக்கல் சீட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே மெடிக்கல் சீட் வாங்கியிருக்கிறாங்க. நவ் ஸோ மேக் ஷுர் தட் நம்ம Xylem Premier League லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸ்டாப் ஸ்டடிங் பிளைண்ட். ஸோ கண்ணை மூடிக்கிட்டு படிக்காதீங்க, தயவு செஞ்சு படிக்காதீங்க. யூ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி ஐடியாஸ், ப்ளீஸ் ஜாயின் வித் பர்சன் ஹூ நோ சம்திங். ஓகே, ஸோ எப்படியெல்லாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தெரிஞ்ச ஒரு டீச்சர் கிட்ட உட்காந்து படிக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு வழி கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த ஒரு லெவலை உங்களை அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் நம்ம Xylem Premier League-ஓட கோலே. ஸோ தமிழ்நாட்டில் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த பேட்சை நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், மேக் இட் ஷுர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாடு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இந்த பேட்சை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் வித் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஐபேட். ஓகே, ஸோ நாட் ஐபேட், சாம்சங் டேப்லெட். ஓகே, இதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீஸ் இருக்கும். இல்லை சார் எனக்கு கோர்ஸ் மட்டும் வேணும், பேட்சோட ஆக்சஸ் மட்டும் வேணும்னா தேட்ஸ் அ ப்ரைஸ். ஸோ மோஸ்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். அண்ட் இதில் 10% ஆஃபர் கூட நம்ம கொடுக்குறோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், மேக் இட் ஃபாஸ்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய ரூட் மேப். ஸோ டிசம்பரில் நம்ம பேட்சை ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கும். போகும்போது ஜனவரியில் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் கொடுப்பாங்க. அண்ட் நீட்டில் உங்களுக்கு எண்டு கேம் சீரிஸ் இருக்கும். தென் ஃபுல் டாப்பிக்கோட மார்க் டெஸ்ட் வந்து ஏப்ரல். தென் நீட்டில் வந்து உங்களுடைய எக்ஸாம் இருக்கும். ஸோ இது வந்து எங்களுடைய பிளான் ஆஃப் கிளாஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய கிளாஸஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டிசம்பர். ஓகே, டிசம்பர் 26 நம்மளுடைய Xylem Premier League-க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இது பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறாங்க. தென் ஃபைனலாக, எஸ், டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஜேர்னி, பிளைண்ட் யுவர் ரேங்க். ஓகே சார், சாரிப்பா. டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஜேர்னி அண்ட் பில்ட் யுவர் ரேங்க் வித் XPL. ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு ரேங்கை நம்ம Xylem-த்தை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ யூஸ் திஸ் Xylem Premier League அண்ட் பில்ட் யுவர் ரேங்க். சரியா? ஸோ இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ரிசல்ட் கிடைக்கும் போது நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் ஒரு லீடராக நீங்கள் இருப்பீங்க. ஸோ கீப் இன் யுவர் மைண்ட். தட்ஸ் இட் ஃபார் டுடே. டேக் கேர் யுவர் செல்ஃப். See you on next class. Bye.